ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறதில்ல, கொஞ்சம் மசாலா வந்து அரைச்சி போட்டு நம்ம குழம்பு வந்து வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் வந்து கழுவி எடுத்துகிட்டு அது வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் தண்ணி இதெல்லாம் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பெரிய குக்கரில் வச்சு வேக வச்சோம்னா தண்ணி அந்த சூப்பெல்லாம் வெளியேறாமல் உள்ளே வந்து வெந்துக்கிறோம். சின்ன குக்கர் வச்சோம்னா பொங்கி பொங்கி சூப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நான் வந்து பெரிய குக்கர்லேயே வச்சு வேக வச்சுக்கிறேன். மட்டன் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. மட்டன் வந்து சின்ன ஆடாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும், கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கிடுவோம். மல்லி வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன். நான் வந்து மிளகா வத்தல் வந்து ஒரு 20க்கு மேலேயே நான் எடுத்திருந்தேன். ஏன்னா நான் வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதனால் வந்து வேறு எந்த பொடியுமே நான் அதில் போடலை. இந்த மிளகாயோட காரம் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு இந்த மசாலா ஃபுல்லாமே நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். தண்ணி குழம்பா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம். ஒன்றாவே போட்டுக்கலாம். பட்டை வந்து கொஞ்சோன்னு வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா பட்டையோட வாடை வந்து ரொம்ப அடிச்சிடும். சும்மா சின்ன பீஸாக 2 பீஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. கருக விடாமல் இந்த எல்லா மசாலாவையும் நம்ம வந்து வறுத்துக்கிறணும். வறுக்கும் போது எல்லா கவகமான வாசனை வரும். கருக விட்டுறாதீங்க. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுடர் அரைச்சாலும் சரி, தண்ணி ஊற்றி அரைச்சினாலும் சரி. ஏன்னா அது வந்து 1 கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கிறேன். வேறு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நான் போடலை, வெறும் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப அந்த மட்டன் வறுத்தரைச்ச குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வதங்கினோடனே அதில் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம மட்டன்லேயே போட்டு வேக வச்சாச்சு, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடலை. இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி திக்காக அரைச்சிட்டேன். அந்த ஜாரையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டனில் வந்து நம்ம வேக வைக்கும்போது தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். அப்போ தண்ணி ரொம்ப கூடினாலும் குழம்பு வந்து சப்புன்னு ஆயிரும். 1 கிலோ மட்டனுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கணுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் வேக வச்ச மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேறு நான் தேங்காய் எதுவுமே நான் ஊற்றலை, மிளகாத்தூள் கூட நான் போடலை. நம்ம அரைச்ச அந்த மிளகா வத்தல், மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை இதுதான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். வறுக்கும் போது நல்லா கமகம்னு வாசனையாக வரணும். ஆனால் கருக விட்டுறாதீங்க. கருக விட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிரும், நல்லாவே இருக்காது. அந்த மிதமான சூட்டில் வச்சு வாசனை வரும், எல்லா மசாலா வாசனை. அதோடு நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிடணும் மசாலாவை. இந்த கலரில் வந்து இந்த குழம்பு வந்து கிடைக்கும். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி மசாலாவும் நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். நான் சொன்ன அளவில் அந்த எல்லா மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.